வணக்கம். கோயம்புத்தூர் பிருந்தாவன் காலனியில் ஒரு பையனும் பொண்ணும் தனியாக பேசிட்டு இருந்திருக்காங்க காரில். அங்கே வந்து 3 பேர் அந்த பையனை அடித்து போட்டுட்டு அந்த பொண்ணை பாலியல் பலாத்காரம் செஞ்சுருக்காங்க. அந்த பையன் அடிப்பட்ட அந்த பையன் போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொல்லி போலீஸ் அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணை காப்பாற்றி இன்னமும் அந்த 3 பேரை தேடிட்டு இருக்காங்க. எனக்கு ஒன்று தாங்க புரியல, எப்போ தாங்க இந்த தப்பெல்லாம் குறையும் எனக்கு புரியல. ஒரு நாளைக்கு 10 பாலியல் பலாத்காரம் செய்தி வருது. நியூஸில் வரதே இத்தனைனா இன்னும் வெளியே வராம இருக்குது எத்தனை? தப்புன்னு சொல்லி தெரிஞ்சே பண்ற இவனுங்களை ஏன் நம்ம தண்டிக்காம விடுறோம்? ஏன் அரசாங்கம் இது ஒரு பொருட்டாவே எடுத்துக்க மாட்டுது? தப்புன்னு சொல்லி தெரிஞ்சே அவன் பண்றான், அவனுக்கு உடனடியாக அவனுக்கு தண்டனை கொடுங்க. ஒருத்தனை தூக்குல போட்டு பாருங்க, அத எல்லா மீடியாவும் டெலிகாஸ்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாருங்க பாலியல் பலாத்காரம் செய்ய ஒவ்வொருத்தனும் பயப்படுவான். பொண்ணுங்க எங்க தாங்க சேஃப்டியா இருக்காங்க? எங்கேயுமே சேஃப்டி இல்ல. ரோட்ல சேஃப்டி இல்ல, வீட்டுல சேஃப்டி இல்ல, சொந்தக்காரனால சேஃப்டி இல்ல, கூட படிக்கிறவங்கள சேஃப்டி இல்ல, கூட படிக்கிற இடத்துல சேஃப்டி இல்ல, கோர்ட்ல சேஃப்டி இல்ல, ஸ்கூல்ல சேஃப்டி இல்ல. அப்ப அவங்க எங்க தான் போவாங்க? அவங்களோட பாதுகாப்பை உறுதி செய்யறது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை தான். ஏன்னா இந்த தப்பு செய்யறவங்க ஒவ்வொருத்தருமே அவங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருக்காங்கன்றத நினைச்சு பார்க்க மாட்டீங்களா? எப்படி அவங்களுக்கு அந்த தப்பு செய்யணும்னு சொல்லி தோணுதுன்னு எனக்கு புரியல. தயவு செஞ்சு அரசாங்கம் இதுக்கான உடனடியான ஒரு தீர்மானத்தை வந்து ஏற்றணும். இல்லைன்னா இந்த தப்பு குறையாது. அப்ப இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த தப்பு நடக்கும்ன்றத நம்மளால சொல்ல முடியாது. பொண்ணுங்க யாரை தாங்க நம்புவாங்க? சுத்தி இருக்க யாருமே நம்ப முடியல. எந்த இடத்துலயுமே அவங்களுக்கு சேஃப்டி இல்லை. அப்ப எப்படிங்க கடைசிக்கு பெண்கள் வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்களா? வீட்டுக்குள்ளே இப்ப நான் சேஃப்டி இல்லைன்னு சொல்லிட்டு நியூஸ் சொல்லுங்க. அப்ப என்னதாங்க பண்ணுவாங்க அவங்க? ஒவ்வொரு பொண்ணை பாதுகாக்க வேண்டியது நம்ம எல்லாருடைய கடமை. நமக்கு எந்த அளவுக்கு கடமை இருக்கோ அதை விட ஒரு படி அதிகமான கடமை கவர்மெண்ட்டுக்கு இருக்கு. தயவு செஞ்சு இந்த பாலியல் வன்கொடுமை ஹராஸ்மெண்ட் கேஸ்க்கு சட்ட திருத்தங்களை கொண்டு வாங்க, கடுமையான தண்டனைகளை கொண்டு வாங்க. இதுக்கப்புறம் ஒருத்தர் தப்பு செய்ய நினைக்கவே கூடாது. அப்படிப்பட்ட தண்டனையை கொடுங்க.